ஹலோ பேட்ரான்ஸ். இந்த உலகத்தில் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இயந்திரமாகவே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கொடுத்து வாங்குகிற ஃபோன்ஸ்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸே இருக்குதுன்னு தெரியாமல் நிறையா பேர் ஃபோன் வாங்கிடுறோம். நான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபோனில் உள்ள காம்போனன்ட்ஸ் டைப்ஸ்லாம் பற்றி போடலான் இருக்கேன். அந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ வாட் இஸ் ப்ராசஸர், ப்ராசஸர்னால் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு வர வாட்ச் லிஸ்ட்டை பொறுத்து நம்ம எதிர்காலத்தில் ஸ்னாப்டிராகன் vs மீடியாடெக் வீடியோ போடலாம். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ரெடி, லெட்ஸ் கோ. ஸோ ப்ராசஸர் அப்படிங்கிறது நிறையா ப்ராசஸர் இருக்குங்க. லைக் ஸ்னாப்டிராகன், மீடியாடெக், அப்புறம் சாம்சங் எக்ஸினோஸ், அப்புறம் ஆப்பிள் M1, M2, M3 சீரீஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸரை நம்ம ஹியூமன் பாடியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஹியூமன் பாடிக்கு முக்கியமான ஆர்கன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரெயின், அப்புறம் ஹார்ட். இப்போ பிரெயினும் ஹார்ட்டும் தான் ஹியூமன் பாடிஸோட முக்கியமான பார்ட்ஸாக நமக்கு விளங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ராசஸரை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹியூமன் பாடியோட பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரெயின் தான் எல்லா ஆக்சசிபிலிட்டிஸும் பண்ணுது. அதே மாதிரி ஃபோனோட ஆக்சசிபிலிட்டிஸை பண்ணுறது ப்ராசஸர். இப்போ உங்களுக்கு ப்ராசஸரை பற்றி ஒரு மேலோட்டமான தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ப்ராசஸரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோர்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ கோர் அப்படிங்கிறது மொபைல் ஃபோனில் உள்ள இந்த ப்ராசஸர் இருக்குதுங்க இல்லையா, இந்த ப்ராசஸரில் உள்ள ஃபோனில் இருக்கிற முக்கால்வாசி ப்ராசஸிங் கோர் தான் பண்ணும். இது நிறைய டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் கோர், டியூவல் கோர், அப்புறம் குவாட் கோர், அப்புறம் நிறையா கோர்ஸ்லாம் இருக்குது. இப்போ த்ரெட்ஸ். இப்போ கோரை நீங்கள் ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரெட்ஸை ஹியூமன் பாடிஸ் ரெண்டு கைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ த்ரெட்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயத்த கோருக்கு செய்ய போகுது. ஸோ இப்போ சிங்கிள் கோருக்கும் டியூவல் கோருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிங்கிள் கோருக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க. அந்த ப்ராப்ளத்தில் 20x20x10x10 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் கோர் எப்படி எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு 20x20 எடுத்து 20x20 = 400, அப்புறம் அதில் வர ஆன்சரை 400x10 அப்படின்னு எடுத்து 4000, கடைசியாக 4000x10 = 4000 அப்படின்னு எடுத்துக்கும். அதே வேல்யூ நீங்கள் மல்டி கோர்ட்டை கொடுத்தீங்கன்னா அது கோர் 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள 2 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணி, செகண்ட் உள்ள 2 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணி, அதில் வர 2 வேல்யூ மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சரை டேரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. இதுதான் சிங்கிள் கோருக்கும் மல்டி கோருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு கோரை பற்றி ஒரு மேலோட்டமான தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட் இஸ் ஜிகாஹெர்ட்ஸ். ஜிகாஹெர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜிகாஹெர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோனில் உள்ள ஸ்பீடை பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்பீடில் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுக்கிறது தான் ஜிகாஹெர்ட்ஸ். இப்போ ஜிகாஹெர்ட்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிகாஹெர்ட்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துப்போம்னா 1 GHz கேன் ப்ராசஸ் 1 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் சிங்கிள் செகண்ட். இப்போ 1 பில்லியன் GHz அப்படிங்கிறது ஒரு செகண்ட்க்கு சமமானது. ஸோ இப்போ நம்ம ஜிகாஹெர்ட்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம ஜிகாஹெர்ட்ஸோட வேல்யூ யூஸ்ஃபுல்லாக 1.6 2.4 வரைக்கும் தான் எடுத்துப்போம். இப்போ எப்படி எடுத்துக்கிறதுனா 1.6 விட 2.4 ஸ்பீடாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் தான் நமக்கு மோட்டிவேஷனாக வருங்காலத்தில் வீடியோ போட மோட்டிவேட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்னாப்டிராகன் vs மீடியாடெக் வீடியோ போடுவோம். தேங்க்யூ காய்ஸ்.